Hey guys, welcome to Karthi's World. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14 ஆகுது. ஒரு 10 days பேக் or 15 days பேக் ஆப்பிள் அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட் இன்னைக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கான டே வந்துருச்சு. என்னடா நம்ம சேனல்ல புதுசா இந்த மாதிரி டெக் ரிலேட்டடா வீடியோஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா நான் ஒரு பெரிய ஆப்பிள் லவர். ஸோ நான் மேக்ஸிமம் ஷூட் பண்ற இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஐபோன்லயும் அண்ட் எடிட் பண்றதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஐபேட்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நான் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அதோடைய லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு நடக்குது. ஸோ இன்னைக்கு என்னென்ன லான்ச் ஈவெண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணி இப்போ 10 மணி தான் ஆகுது. இப்போ இன்ட்ரோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு 30 minutesல லான்ச் நடந்துடும். ஸோ இன்னைக்கே இந்த வீடியோ நான் பண்ணி எடிட் பண்ணி தம்ப்நெயில் ரெடி பண்ணி நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. இப்போதான் ஒரு 15 minutes முன்னாடி லான்ச் முடிஞ்சது. ரொம்ப நேரமாக லான்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த லான்ச்சில் அவங்க முக்கியமாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐபேட், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச், தேர்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஐஃபோன்ஸ். ஸோ ஐஃபோன் லைனப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் மொத்தமாக 4 ஐஃபோன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா iPhone13 mini. ஸோ iPhone13 mini அவங்க லான்ச் பண்ண இன்னும் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் iPhone12 mini தான். ஸோ iPhone12 mini பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு பெருசா மூவிங் இல்லை. அதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். இந்த வீடியோல இந்த iPhone13 miniல பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 hours கிட்ட இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடலோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 70,000. ஸோ 128 GB தான் ஸ்டார்டிங். ஸோ 128 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000. 256 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000. அப்புறம் கடைசியாக 512 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா iPhone13. ஸோ iPhone13 iPhone13 Pro பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான். எனக்கு இன்னொன்று என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே 13 ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 ஒரு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா இப்படி மேலையும் கீழே அப்படின்னு இல்லாமல் டயகனலாக கொடுத்துருக்காங்க iPhone13 Proல. ஸோ அது புதுசான ஒரு இது. ஸோ நிறைய லீக்ட் இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே தான் வந்திருக்கு. லீக்ட் இமேஜஸ் எதுவுமே மாறவே இல்லை, அப்படியே தான் வந்திருக்கு. ஃபோட்டோஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 80,000. ஸோ பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 128 GB 80,000. 256 GB 90,000. கடைசியாக 512 GB பார்த்தீங்கன்னா 1,10,000, 1,10,000 512 GB. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13 Pro Max. 13 Pro இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் நிறையா நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேமராவில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எண்ட்லெஸ் ஃபீச்சர்ஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த 13 Pro ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. ஸோ 1,20,000ல பார்த்தீங்கன்னா 128 GB உங்களுக்கு கிடைக்கும். 256 GB 1,30,000. ஸோ நெக்ஸ்ட் iPhone 13 Pro 512 GB 1,50,000. இதுல பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா 1 TB மாடல் கொண்டு வந்திருக்காங்க. 1 TB மாடல் பாத்தீங்கன்னா 1,70,000 வரைக்கும் வரும். 1,70,000 வரைக்கும் இல்ல, 1,70,000. iPhone13 Proக்கே பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பயங்கரமான மாடல் வந்திருக்கு. 13 Pro Maxலயே எல்லாத்துலயும் 10,000 10,000 கூட தான். ஸோ 13 Pro Maxல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 1,30,000 128 GBக்கு. 256 GB பாத்தீங்கன்னா 1,40,000. 512 GB 1,60,000. 1 TB பாத்தீங்கன்னா 1,80,000 வரைக்கும் வருது. ஸோ இது போக நிறைய அக்சசரிஸ், ஆப்பிள் கேர் பிளஸ் அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இந்த ஒரு லான்ச் பத்தி என்னுடைய கருத்து என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா கூடிட்டே தாங்க போகுது ப்ரைஸ். சீரியஸ்லி என்ன சொல்றது, பட் என்னன்னா கான்ஸ்டன்டா அந்த $999 $1099 அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணதுதான். ஸோ அதே ப்ரைஸை இது பண்றாங்க. பட் இந்த மாதிரி
ஜிபி வேரியன்ஸ்லாம் கூட ப்ரைஸோட அதாவது ஹையர் அண்ட் மாடல்ஸோடைய ப்ரைஸ் வந்து கூடிட்டே தான் போகுது. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஒரு 2 லட்ச ரூபா இல்லைன்னா ஒரு ஐஃபோன் வாங்க முடியாது போல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். ஸோ ஏதாவது வீடியோஸில் ஃப்ளா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லேட் நைட் ஷூட். ஸோ இன்னொரு பயங்கரமான வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன். பாய்.